இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணி சார்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். சென்னையை அடுத்த மாங்காட்டில் இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணி சார்பாக 3 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மாநில துணை செயலாளர் பாபு கார்டன் குமரேசன் அவர்கள் தலைமையிலும், மாநில பொதுச் செயலாளர் சுரேஷ், மாநில செயற்குழு உறுப்பினர் செல்வம், குன்றத்தூர் ஒன்றிய இளைஞரணி தலைவர் தினேஷ் ஆகியோர் முன்னிலையிலும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நடைபெற்ற இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணியின் மாநில தலைவர் சின்னப்பணிச்சேரி வினோத்குமார் கலந்து கொண்டு எழுச்சி உரை நிகழ்த்தினார். மேலும் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக அகில இந்திய இந்து சத்திய சேனா தேசிய தலைவர் வசந்தகுமார், ஜெய் சிவசேனா மாநில தலைவர் மாடவாக்கம் செந்தில், தமிழ்நாடு இந்து சேவா சங்க நிறுவன தலைவர் ஆவடி ஸ்டாலின், அகில பாரத இந்து மக்கள் அமைப்பு மாநில மகளிர் அணி பொருளாளர் திருமதி சாவித்ரி ஆகியோர் கலந்து கொண்டனர். நடைபெற்ற இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு தமிழ்நாடு முழுவதும் காட்டன் கேரளா லாட்டரி சூதை தடை செய்ய வேண்டும், இந்து சமய அறநிலைத்துறையின் புதிய சின்னத்தை அகற்றி மீண்டும் பழைய சின்னத்தை பயன்படுத்த வேண்டும், இந்து தெய்வங்களை இழிவுபடுத்தும் யூடியூபர்ஸ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். பின்னர் இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணியின் மாநில தலைவர் சின்னப்பணிச்சேரி வினோத்குமார் செய்தியாளரை சந்தித்தார். அப்போது அவர் செய்தியாளரிடம் கூறியதாவது: 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதல் கோரிக்கையான காட்டன் கேரளா லாட்டரி மாங்காடு, பூந்தமல்லி, குன்றத்தூர், அனகாபுத்தூர், போரூர் பகுதியில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை உடனே தடை செய்ய வேண்டும். காட்டனை நடத்தும் ஏஜென்ட் மற்றும் உரிமையாளர்களை கைது செய்ய வேண்டும். 2ஆம் அம்ச கோரிக்கையாக இந்து சமய அறநிலைத்துறையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் சின்னத்தை அகற்றிவிட்டு புதிய சின்னத்தை உருவாக்கினார்கள். புதிய சின்னத்தை நீக்கிவிட்டு பழைய சின்னமான ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் சின்னத்தை வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம். 3வது கோரிக்கையாக இந்து தெய்வங்களையும் இந்து மத பொறுப்பாளர்களையும் இழிவுபடுத்தி வீடியோ பதிவிடும் யூடியூபர்ஸை கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் என்று தெரிவித்தார். தமிழக அரசு மத்திய அரசு தடை செய் காட்டன் சூதாட்டத்தை தடை செய், காட்டன் சூதாட்டத்தை தடை செய், கேரளா லாட்டரியை தடை செய், கேரளா லாட்டரியை தடை செய், நீக்கிடு அருணாதுரை புதிய சின்னத்தை நீக்கிடு, அருணாதுரை புதிய சின்னத்தை நீக்கிடு, வேண்டும் பழைய கோபுர சின்னம் வேண்டும், கைது செய், இந்து தெய்வங்களை இழிவுபடுத்தும் யூடியூபரை கைது செய். எழுதுவாங்க, அந்த நோட்டை எழுதி அந்த 2 மணிக்கு மேல கேரளா அந்த குழுக்கள் முடிஞ்சோன்னா அந்த நம்பரின் அடிப்படையில இங்க பக்கம் இருப்பாங்க. ஆனா அது போல ஒரு சூதாட்டம், அந்த சூதாட்டம் தமிழகத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு. தடை செய்யப்பட்ட அந்த சூதாட்டம் இங்கே நடக்கிறது என்றால் அது அந்த சூதாட்டத்தை நடத்தும் பெரிய ஜாம்பவானர்கள் அவர்கள்தான் யார் என்றால் பெரிய ஜாம்பவானர்கள் தான் இருப்பார்கள். ஏனென்று கேட்டீர்கள், ஆட்டோ ஓட்டுவதை விட்டுவிட்டு அந்த 3 நம்பரை எழுதி அந்த பேப்பரை கையில் வைத்துக் கொண்டு அந்த 3 நம்பர் லாட்டரியை நம்பிக்கொண்டு ஓட்டாளிகள் அனைவரும் அந்த 3 நம்பர் லாட்டரியோடு தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில பிள்ளைக்கு பால் வாங்க காசு இருக்காது. அன்னைக்கு சாயந்தரம் எடுத்த ஓட்டுன ஆட்டோவுக்கு கலெக்ஷன் கொடுத்த பணம் இருக்காது. இதனால கணவன் மனைவி பிரச்சனை.
இதனால குழந்தைகள் பட்னியா இருக்கக்கூடிய காலகட்டம், குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது. அடிப்படை வசதியில் இருந்து மேல்படி இருக்கும் வரை சுரண்டுகிற இந்த திருட்டு கூட்டங்களை உடனடியாக தடை செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும். தேசப்பட்டை குழந்தைகள் வளர்க்க வேண்டும் என்பதில் அனுமதி முடிக்கிறார்களோ அதே தேசப்பட்டுடன் தான் நாங்களும் இந்த இடத்தில் போராட்டம் செய்கிறோம். அதே தேசப்பட்டுடன் தான் காவல்துறை நண்பர்களும் செயல்படுகிறீர்கள். இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த தேசபக்துள்ள படத்தை தடை செய்ய வேண்டும் என்று எஸ்டிபி கட்சிக்காரன் சொல்றார். முஸ்லிம்களை குறிவைத்து பேசப்படுகிறதாக அவர் சொல்கிறார். படத்தை படமாக பாடி அந்த கட்டுள்ள நாட்களுக்கு முன்னால் தரைக்கோடு விட்டுக் கொண்டிருந்த எஸ்டிபி கட்சியை ஹிந்து மதத்தை இழிவாக பேசுகின்ற யூடியூப் சேனலையோ ஹிந்து மதத்திற்கு எதிராக திரைப்படங்களில் வசனம் பேசும்போது படத்தை படமாக பாடு என்று சொன்னபோது நாங்கள் அமைதியாக இருந்தோமா இல்லையா? இப்ப அதே போல படத்தை தேசபக்தி விட்ட படத்தை படமாக நீ பார்க்க வேண்டுமா இல்லையா? சூர்யா சிவகுமாரின் மகன் சூர்யா தற்போது ஒரு படம் திரையில் வந்திருக்கிறது. சூர்யா மீது அனைவருக்கும் சிவகுமார் முதலில் இருந்த ஆன்மீக சொற்பொழிவு நடத்தினார். அவர் குடும்பத்தின் மீது நிறைய பேருக்கு ஒரு நல்ல ஒப்பந்தம் உள்ளது. பசங்க 2 பேரும் எடுத்துட்டாங்க. அவன் படம் இப்ப தேட்டர்ல எடுக்கிறான். இதை தாண்டி அமரன் படம் ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு திருநெல்வேலியில ஒரு தேட்டர்ல வந்து பாம்போட பெட்ரோல் பண்ண அடிக்கிறான். அரசு ஆஸ்பத்திரியில ஒரு தாய்க்கு மருத்துவம் பார்க்க முடியும்னு சொல்லி ஒரு பையன் வந்து மருத்துவரை பார்க்கிறான். தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. வணக்கம். இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணியின் மாநில தலைவர் சின்னப்பனிச்சேரி மு வினோத்குமார். இன்றைய தினம் மாங்காட்டு பகுதியில் மாநில துணைச் செயலாளர் அவர் தலைமையில், பாபு கார்டன் குமரேசன் தலைமையில் இந்த 3 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி முடித்தார். இந்த 3 அம்ச கோரிக்கை என்னவென்றால், முதல் கோரிக்கையாக தமிழ்நாட்டில் தடை செய்த கேரளா லாட்டரி மற்றும் காட்டனை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். ஏனென்றால் இந்த மாங்காடு பகுதியில் பூந்தமல்லி, குன்றத்தூர், அனகாபுத்தூர், போரூர் இது போன்ற பகுதியில் மக்கள் அதிக நெரிசல் உள்ள பகுதியில் இந்த 3 நம்பர் காட்டன் இந்த போன்ற செயல்களில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார். அந்த காட்டனை உடனடியாக தடை செய்ய வேண்டும் மற்றும் இந்த காட்டனை நடத்தும் ஏஜென்ட்டுகள் மற்றும் உரிமையாளர்களை கண்டுபிடித்து கைது செய்ய வேண்டும். முதல் அம்ச கோரிக்கையாக வலியுறுத்தினோம். 2ஆம் அம்ச கோரிக்கையாக அறநிலைத்துறை சொந்தமான ஸ்ரீவில்லிபுத்தூர் சின்னத்தை அகற்றி மீண்டும் புதிய சின்னத்தை உருவாக்கினார்கள். அந்த புதிய சின்னத்தை நீக்கிவிட்டு பழைய அறநிலைத்துறை சிம்பலை சின்னத்தை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். 3ஆவதாக யூடியூபில் இந்து தெய்வங்களையும் இந்து கடவுள்கள் இந்து மத பொறுப்பாளர்கள் எல்லாம் இழிவுபடுத்தி கொண்டு வீடியோ பதிவிடும் யூடியூபர்கள் எல்லாம் கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். இந்த 3 கோரிக்கையை வைத்து இன்று மாலை மாங்காட்டு பகுதியில் மிக சிறப்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து முடிந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அன்பண்ணன் அகில இந்திய இந்து சத்திய சேனாவின் நிறுவன தலைவர் பாஸ்டர் வசந்தகுமார்ஜி மற்றும் தமிழ்நாடு இந்து சேவா சங்க நிறுவன தலைவர் ஆவடி ஸ்டாலின்ஜி மற்றும் ஜெய் சிவசேனாவின் நிறுவன தலைவர் மாடம்பாக்கம் செந்தில்ஜி, அகில பாரத இந்து மக்கள் அமைப்பின் மாநில மகளிரணி பொறுப்பாளர் அக்கா சாவித்திரி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவுக்கு வருகை புரிந்த மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.